உங்க அப்பா அம்மாக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க முடிவு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்க முடிவை நீங்க எடுக்கிறதுல என்ன தப்புன்னு தானே நான் கேட்கறேன். நான் தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்றேன்ல. என்னங்க என்ன மாமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை நம்பி தானே நான் வந்திருக்கேன். என்னப்பா பேச சொல்ற? எங்களை செய்யணும்னு நீ சொல்ற காரியம் சாதாரண காரியமா என்ன? ஆமாப்பா, 2 குடும்பத்துக்கு நடுவுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைங்களுக்கு நடுவுல எங்களை போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குப்பா, அதை யாரும் நம்ம மறந்துடக்கூடாது. மாமா, நான் எங்க வீட்டை எதிர்த்து சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு சாதகமான முடிவோட தானே நான் வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? இதுல போலீஸ் பிரச்சனையோ இல்ல சட்ட சிக்கலோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க 2 பேருமே மேஜர். தேவைப்பட்டா எனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேணும்னா நான் எங்க வீட்டில் கூட இருக்கல, தனி கொடுத்துன போக தயார். இல்லைனா இங்க வந்து இந்த குடும்பத்தோட வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவும் தயார். நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தது, இப்படி நீங்க வந்து பேசுறது சந்தியாவுக்கு தெரியுமா மாப்பிள்ள? தெரியாது. அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க முடிவுக்கு அவ கட்டுப்படுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க முடிவுக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா? அப்படின்னா எங்களுக்கு இப்படி ஒரு கல்யாணத்துல விருப்பம் இல்லை. மாமா, ஏன்? இது சரிப்பட்டு வராது. அவளை ஏன் பாக்குறீங்க? என்ன பாருங்க, இதை நான் தானே முடிவு பண்ணோம். ஏன் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க? உங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க தம்பி. ஏதோ ஒரு சூழ்நிலையில மாறி போயிருக்கலாம். ஆனா சம்மந்தியா இருந்தப்போ எங்க குடும்பத்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. அந்த மரியாதைக்கு பங்கம் வர்ற எந்த காரியத்தையும் நாங்க பண்ண மாட்டோம். ஐயோ, இது உங்க பொண்ணோட வாழ்க்கை மாமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையா இருந்தா பரவாயில்ல தம்பி, இதுல 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கே. தீபாவும் கல்யாணத்துக்கு தயாரா தான் இருக்கா. உங்க வீட்டை எதிர்த்து உங்களுக்கு சந்தியாவை கல்யாணம் பண்ணி வச்சா தீபாவை பொண்ணு கேட்டு வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளை வீட்டை எதிர்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க 2வது பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடாதா? உங்க வீட்டுக்கு தெரியாம நாங்க வந்து உங்க கல்யாணத்துக்கு அட்சதை போடுறது உங்களை பெத்தவங்களுக்கு வாய்க்கரிசி போடுறதுக்கு சமம். அதை எப்பவும் எங்களால செய்ய முடியாது. அதனால உங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கணும். போயிட்டு வாங்க. நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் மாமா. ஆனா வெறும் ஏமாற்றத்தோட வெளியில் அனுப்புறீங்க. எங்க பொண்ணு தலையில நாங்களே மண்ணள்ளி போடுறோங்கிற குற்ற உணர்வோட தான் உங்களை அனுப்புறேன். வேற வழி தெரியல. எங்களை மன்னிச்சிருங்க. சார், கொஞ்சம் வாங்களே, ஹெல்ப் பண்ணுங்க.
ஒன்றும் இல்லைம்மா. நர்ஸே, கொஞ்சம் பொறுத்துக்குமா. சிஸ்டர், சொல்லுங்க. டாக்டர் இப்போ எங்கே இருக்காங்க? இங்க பக்கத்து கேபின்ல இருக்காங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க. டாக்டர், இளவரசி வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் வந்து பாருங்களேன். என்னாச்சு? தெரியல டாக்டர், ரொம்ப நேரமா வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கா. வாங்க பார்க்கலாம். டாக்டர், என்னாச்சு? நான் தான் அன்னைக்கே சொன்னல, வலி அதிகமா இருக்கும், கர்ப்பப்பை எடுத்துன்னு சொன்னல. ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சாரி டாக்டர், இப்போ வேணும்னா ஆபரேஷன் உடனே பண்ணிடுங்களேன். உங்க இஷ்டத்துக்குலாம் ஆபரேஷன் பண்ண முடியாதுங்க. இப்ப வேணா அட்மிட் பண்ணுங்க, 2 நாள் ஆகும். புதன்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலாம். சரி டாக்டர். இன்ஜெக்ஷன் எடுத்து கொடுங்க. எஸ் டாக்டர். ஹலோ அபி, இளவரசியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். டாக்டர் ரொம்ப சத்தம் போடுறாங்க. கர்ப்பப்பை ஆபரேஷன் உடனே பண்ணணுமா, அதனால 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். புதன்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. கொஞ்சம் குழந்தைய நீயே பாத்துக்கிறியா? சரி, நான் பாத்துக்கிறேன். அப்படியே இந்த தகவலை லீலாவுக்கு சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேன். நான் இங்க ஹாஸ்பிட்டலே இருக்கேன். சரி சரி. நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய், சந்தியாவை தான் என்கிட்ட இருந்து பிடுங்கிட்ட. இப்படி இதையும் பிடுங்கி அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணால் என்ன அர்த்தம்? பாரா, பிள்ளையோட மனசு போடுற வேதனை கூட தெரியாமல் பலன்னு வந்து நிற்கிறா. என்னத்த சொல்கிறது, வாழ்கிறதா சாவுறதா? செல்வா, தேவையில்லாம பேசாத செல்வா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ குடிக்க கூடாது. என்னது? நீ உயிரோட இருக்க வரைக்கும் நான் குடிக்கக்கூடாதா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் உயிரோட இருக்க வரைக்கும் இதை நான் குடிப்பேன். டேய், ஏன்டா இப்படி படுத்துற? ஏமா, நான் உன்னை படுத்துறேனா? நான் உன்னை படுத்துறேனாம்மா? சொல்லு, நான் உன்னை படுத்துறேனா? நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு மனசாட்சியை பற்றி. உனக்கெல்லாம் மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். சரி, அதெல்லாம் விடுமா. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எனக்கு சந்தியா வேணும், இல்லை இந்த சரக்கு வேணும். 2ல் எது நீயே முடிவு பண்ணிடும். செல்வா, நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. என்னது? வேற கல்யாணமா? எனக்கா? ஏமா அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது சந்தியாவோட தான். எத்தனை தடவைமா உனக்கு சொல்றது? உனக்கெல்லாம் புரியவே புரியாதா? எனக்கு புரியுதுடா. அப்புறம் என்ன? ஆனா உன் அப்பத்தாதான் இந்த கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காங்களேடா. இந்த கல்யாணம் நடந்தா என் தாலிக்கு ஆபத்துன்னு தெய்வ வாக்கு வேற சொல்லியிருக்கேடா. உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்குன்னு யாரா இருக்காங்க? அட போவா, எப்போ பார்த்தாலும் தெய்வ வாக்கு தெய்வ வாக்கு. உனக்கெல்லாம் வயசாயிருச்சே தவிர பிரெயின் கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகலை. அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைம்மா. தினதரமாக உன்ட்ட சொல்கிறது. இங்கே பாரு, நான் சொல்கிறேன், தெய்வ வாக்கு என்ன பெரிய தெய்வ வாக்கு? இது செல்வாவோட வாக்கு. உன் புருஷன் 100 வருஷம் உயிரோடு இருப்பார்.
ஆனால் உன் புள்ள தான் இப்போ அல்பாயுசில் போகிறான். ஐயோ என்னடா சொல்ற? உண்மையதாம்மா சொல்கிறேன். பாரு, உன்னை மாதிரி நான் போயெல்லாம் பேசவே மாட்டேம்மா, பேச மாட்டேன். நான் எதையும் மறைக்க மாட்டேன், யாரையுமே ஏமாற்ற மாட்டேன். பூச்சி மருந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேம்மா. இந்த பூச்சி மருந்தில் பூச்சி மருந்து அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு எப்போ மூடு அப்செட் ஆகுதோ, இப்போ அப்செட் ஆகலாம்மா, இப்போ அப்செட் ஆகலை. ஒரு நாள் அப்படியே எப்போ யோசிச்சு அப்படியே ரொம்ப அப்செட் ஆகுதோ, சந்தியாவை எப்போ நான் ரொம்ப மறக்கணும்னு நினைக்கிறேனோ, அதெல்லாம் முடியாமல் போகிற பட்சத்தில் நான் அதை குடிச்சிருவேம்மா, பூச்சி மருந்தை குடிச்சிருவேன். ஐயோ என்ன ஐயோ, என்ன ஐயோ, அச்சோ அப்பாடா, எதுக்கு மயந்த நடிப்பு? நீ எல்லாம் ஏன் நடிக்கிற? எல்லாருமே நடிக்கிறீங்கம்மா. ஆஹா, எனக்கு பிடிக்கல. உங்கள் நடிப்பு எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்கிட்ட ஒன்று சொல்கிறேம்மா, அதுவும் நான் நடிக்காமல் சொல்கிறேன், ஆனால் அதை அடிச்சுட்டு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒன்று சந்தியா, இல்லை இந்த சரகு. இது நான் கொடுக்குற ஆப்ஷன். உனக்கு புள்ளையா உன் புருஷனா, அது உன் ஆப்ஷன். சொல்லுமா, என்னன்னு முடிவு பண்ணி சொல்லு. உன் பிள்ளையா உன் புருஷனா? டேய் என்னடா இப்படி பேசுற? எனக்கு 2 பேருமே வேணும்டா. நல்லா சொன்னவா, சூப்பராக இருக்கு. இப்போ சொன்ன பார்த்தியா, சூப்பராக இருக்கு. இந்த வார்த்தை என் மனசு அப்படியே குளிர வைக்குதுமா. ஒன்று சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் போயுமா. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. பெத்த மனம் பெரிய பாறாங்கல், பிள்ளை மனம் தாம்மா பித்து. உங்ககிட்டே நான் தேவையில்லாமல் புலம்பணும், உங்ககிட்டே நான் தேவையில்லாமல் புலம்பணும். கிளம்பு, போ, போமா, போன்னு சொன்னேன், போ. டேய் செல்வா, போனா போ, போ. இதெல்லாம் வேணாண்டா, சொன்னா கேளுடா. போமா. டேய் வேணாண்டா, நான் சொல்றத கேளு. வேண்டாம், போமா, எனக்கு எல்லாம் தெரியும், போன்னு சொல்றேன்ல, போ. செல்வா. கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்ல. சந்தியா, என்ன பண்றதுன்னே தெரியல சந்தியா. சொரூபன், இன்னைக்கும் நான் போய் பிரியாவா நடிக்கணுமா? ஆமா, அதுவும் நேத்து போன ஏரியாவுக்கே. ஷோ, அன்னோன் நம்பரா இருக்கு. முதல்ல அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ. ஹலோ, பிரியா மேடங்களா? நீங்க? என் பேர் ஜெயசீலன். நான் சைல்டு வெல்ஃபேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து பேசுறேன். ஆமா, பிரியாதா. ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி? நீங்க சஞ்சனான்னு ஒரு குழந்தைக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கல்ல, அவங்க அம்மா மஞ்சுளா என்ன வந்து பார்த்தாங்க மேடம், உங்க நம்பரை கொடுத்தாங்க. ஓகே, அதனால நாங்க சஞ்சனாவை எங்க ட்ரஸ்ட்ல சேர்த்துக்கிறதா இருக்கோம். அவங்களுக்கு படிப்பு, ஹாஸ்டல், எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து அவங்கள படிக்க வைக்க போறோம். முடிஞ்சா அவங்க எதிர்காலத்துல டாக்டர் படிக்கிறது கூட அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்க முடியும் மேடம். ஓ அப்படியா? ஆமா மேடம். தட்ஸ் குட். ஆனா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சில பெரிய மனுஷங்களோட ரெஃபரன்ஸ் வேணும். நீங்க வந்து கையெழுத்து போடணும். ஷியோர் சார். சஞ்சனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். கையெழுத்து தானே போடணும்.
நிச்சயமா வரேன். ஓகே மேடம், அப்ப இன்னைக்கே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிடலாம். எங்க வரணும்? எப்ப வரணும்? மேடம், சஞ்சனா கிட்ட ஒரு நிமிஷம் பேசுங்க. ஹலோ பிரியாக்கா, நான் சஞ்சனா பேசுறேன். புஜுமா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. செல்லக்குட்டி. இந்த அங்கிள் ரொம்ப நல்லவருக்கா. என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வெரி குட்டா செல்லம். ஆனா யாராவது தெரிஞ்சவங்க கையெழுத்து போடணுமா? எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு தெரியும்? அதான் உங்களோட பேரை சொன்னோம். நீங்க வருவீங்களாக்கா? கண்டிப்பா வரேன்டா செல்லம். அங்கிள் கிட்ட போன கொடு. சரிக்கா, அங்கிள் கிட்ட பேசுங்க. சார், எங்க வரணும்? போற சிக்னல் கிட்ட வந்துருங்க மேடம். நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் மேடம். எஸ் சார், ஷூர். இன்னும் 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே மேடம். சொரூபன், சஞ்சனாவை படிக்க வைக்க ஒரு ட்ரஸ்ட்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஓ ரியலி? அதுக்கு அவங்க வந்து சில பேப்பர்ஸ்ல சைன் பண்ண சொல்லிருக்காங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஷூர். ஏய் மா, உங்க ஸ்பெக்ஸ் மறந்துட்டீங்க. ஓகே, தேங்க்ஸ். கேர்ஃபுல்லா. என்ன ஜெயசீலன், பேசிட்டாளா? பேசிட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே நான் பிரியா அக்கா கிட்ட பேசிட்டேன். என்ன விட்டுருங்க அங்கிள். வெரி குட். பிரியாக்கா வரட்டும், வந்த பிறகு நான் உன்னை விட்டுறேன். அது வரைக்கும் நீங்க இரு. ஜெயசீலன் சார், நான் சொன்னபடி செய். ஓகே சார். புறப்படு. ஏ தனா, வாடா போலாம். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரி. மருமகளே, ஏன் மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? ஏன் மாமா என் கல்யாணத்தை நிறுத்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருமா. என் மன்னிப்பு உங்களுக்கு தேவையும் இல்ல, அந்த தகுதியும் உங்களுக்கு இல்ல. அது வாஸ்தவம் தாமா. நீங்க நல்லபடியா குணமாக்கி வரணும் தானே நான் என் கல்யாணத்தை நிறுத்தினேன். உங்க ஆசீர்வாதம் வேணும் தானே ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு? கடவுளை விட உங்களை பெருசா நம்பினேனே. நீங்க எல்லாமா இருந்து எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். இதுதான் நீங்க எனக்கு பண்ண நல்லதா? 4 பேருக்கு முன்னாடி என்ன தலகுனிய வச்சிட்டீங்களே. என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆக்கிட்டீங்களே. நீங்க செஞ்சது நியாயமா? சொல்லுங்க. நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்களா? இல்லையே. சந்தியா, நீங்க பேசாம இருங்க, அவ பேசட்டும். நாங்க உங்களுக்கு ஜாதகம் கொடுத்து ஏமாத்தணுமா? நான் ராசி இல்லாதவளா? உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? நீதான் இந்த வீட்டு மருமக, நீதான் இந்த வீட்டு மருமகன்னு 1000 தடவை சொன்னீங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன மதிப்பு? தேவ வாக்கு கேட்க போனீங்களே, ஏன் போனீங்க? ஒரு மனுஷனுக்கு தன்னோட மனசாட்சியை விட பெரிய தெய்வ வாக்கு எதுவுமே இல்ல. அந்த மனசாட்சி உங்களுக்கு சொல்லலையா? சந்தியா நல்லவ, இந்த குடும்பத்தோட மருமக, அவளுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். இனிமே உனக்கு எதுக்கு தெய்வ வாக்குன்னு எடுத்து சொல்லலையா? உங்க அம்மா வேணா உங்களை வளர்த்தவங்களா இருக்கலாம். உங்களுக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கலாம். நீங்களும் அவங்களுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம நான் எதுக்காக அவங்க சொன்ன வார்த்தைக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்? அவங்க யார் எனக்கு? அவங்க வார்த்தையையும் என் வாழ்க்கையையும் ஒரே தராசுல வச்சு எடை போடுற உரிமைய உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்க விளையாட்டுக்கு
என்ன பலிக்கடவை ஆக்குற ரைட்ஸ் உங்களுக்கு ஏது? என்னால ஒரு நிமிஷத்துல செல்வா கையால தாலி கட்டிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? நான் நினைச்சா சொடக்கு போடுற நிமிஷத்துல என்னால முடியும். மனவர வரைக்கும் போய் வாழ்க்கை பாதிக்கப்பட்டவன உங்க வீட்டு வாசல்ல நின்னு ஒரு நாள் இல்ல அரை நாள் கூட வேணாம், அரை மணி நேரம் தர்ணா போராட்டம் நடத்தினா போதும். என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, இந்த ஊரு, உலகம், மீடியா, போலீஸ் இது எல்லாமே என் பின்னாடி வந்து நிக்கும். நடு ரோட்ல உங்க வீட்டு வாசல்ல செல்வாவை நிக்க வச்சு மீடியா பப்ளிசிட்டியோட என்னால எல்லா சேனல்லையும் லைவா தெரியற மாதிரி தாலி கட்டிக்க முடியும். நான் சேலஞ்ச் பண்றேன், பாக்குறீங்களா? இப்ப சொல்றேன். நான் நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு செல்வா கூட எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கும். ஆனா நான் அதை செய்யல.